ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பர்கர் செய்ய போகிறோம். ஆனால் கடையில் செய்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாலாம் நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்க. சும்மா சிம்பிளான முறையில் எங்களுக்கு தெரிஞ்சதில்லை. கடையில் வந்து நிறைய வந்து பொருள் வச்சு செய்வாங்க. நாங்கள் அப்படி இல்லை, சும்மா சிம்பிளாக பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டொமேட்டோ கெச்சப், அப்புறம் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயோனிஸ் தடை வச்சுருக்குது. இது மட்டும் இல்லை, அப்புறம் இன்னொன்று செய்ய போகிறோம். வாங்க, மாவு இங்கே கரைச்சி வச்சுருக்கேனா, இது வந்து பஜ்ஜிக்கு. இன்றைக்கி வந்து பஜ்ஜியும் பர்கரும். ஏன்னா இன்றைக்கி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாகவும் கொஞ்சம் யம்மியாகவும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் என்ன காஞ்சிட்ருக்குது. நம்மளுக்கு வந்து பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது பர்கருக்கு தேவையான அந்த இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். டொமேட்டோ பாருங்கள், டொமேட்டோ, அப்புறம் ஆனியன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆனியனை நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது வாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக செஞ்சிடலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பஜ்ஜி மாவில் நம்ம நல்லா, இது வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம் பஜ்ஜி குடமிளகாய் கிடையாது, குடமிளகா, நம்ம பஜ்ஜி மிளகாய் கிடையாது, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த பஜ்ஜி மிளகாய் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். என் பொண்ணும் சாப்பிட மாட்டேன், என் பையனும் சாப்பிட மாட்டாங்க. அதனால வந்து இன்றைக்கி ஓகே இதில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம இதில் செய்கிறோம். இப்போ இது ஒன் பை ஒன்னாக இதை முதல்ல நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், 3 போட்டோம், 3 எடுத்தாச்சு. இப்போ நான் அடுத்து நம்ம ஒன் பை ஒன்னாக இதை நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கருகிற மாதிரி இருக்குது, அதனால் அடுத்து வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்படி வந்து முதல்ல வந்து இந்த பஜ்ஜியெல்லாம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பர்கர் எப்படி செய்யறதுங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பர்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் விட்டு நம்ம நல்லா வந்து இது பண்ணிக்கலாம், நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா மிளகாயெல்லாம் நம்ம பஜ்ஜியாக போட்டு எடுத்துகிறோம். இப்போ மிளகாய் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா பர்கரில் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் இருக்கு இல்லையா, ஒரு சீஸை 4ஆக கட் பண்ணி டொமேட்டோ சைடு ஒன்றும் மைனஸ் சைடு ஒன்றும் வச்சிட்ருக்குறோம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, இந்த வெங்காயத்தை கொஞ்சம் அப்படியே மொறுன்னு கிறிஸ்பியாக கொஞ்சம் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன பண்ணோம், கொஞ்சம் அந்த கேப்சிகம் அள்ளி கொஞ்சம் ஒன்றில் மட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம இந்த வெங்காயத்தை போட்டு எடுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப்சிகம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். ப்ரெட் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு பண்ணு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இங்கிட்ட வந்து ஆனியனை வந்து நல்லா ரவுண்டாக வந்து சூப்பராக வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். தக்காளி, அப்புறம் அதுக்கு மேலே வந்து தக்காளி வச்சிடலாம். 2 சைடுமே வேலை நடக்கிறதுனால ஒன்றுமே ஓட மாட்டேங்குது. ஓகே, போதும், இவ்வளோ தான் பிடிக்குது. ஆமாம், ஒரு தக்காளி தான், ஒரு இதில் மட்டும் வச்சா போதும். 2 வச்சுட்டேன். இதில் வச்சிட்டியா? பாருங்கள், இது வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக சூப்பராக வந்து நல்லா ரவுண்டாக வந்துடுச்சு. மிளகா பச்சி ஒரு இதில் சுட்டு வச்சுருக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னது ஆனியன் வந்து அழகாக ரவுண்டாக வந்துடுச்சு. இப்போ அதில் பார்த்திங்கன்னா டொமேட்டோ, அப்புறம் கேப்சிகம், அப்புறம் சீஸு, அப்புறம் ஆனியன் எல்லாமே வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெட் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். அப்படியே ஒன்று மேலே ஒன்று ஃப்ரைட் ரைஸு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ரெட் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த தோசை கரண்டிங்க இதை வச்சு நம்ம நல்லா வந்து இது பண்ணி விட்டுக்கலாம். ஒவ்வொன்றா இப்படி எடுத்து நம்ம மூடி வச்சுக்கலாம். பார்த்துக்கோங்க, ஒன்று எடுத்து நம்ம அப்படி வச்சு நல்லா ப்ரெட் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுலே அப்படியே வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா அப்படியேவும் நம்ம பர்கர் மேலே லேசாக கருப்பு எள்ளு இருக்கும்ல, அதை வந்து நம்ம லேசாக மேலே வச்சிடலாம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் நிறையவே போடுது ஐஸு போட்டாச்சு. அவ்வளோ அங்கிட்டு பர்கர் ரெடி ஆகிட்டு இருக்குது. இங்கிட்ட வந்து ஆனியன் என்ன சொல்கிறது, பஜ்ஜி சொல்லலாம், ஏதாவது சொல்லலாம், ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது. பர்கரும் ரெடி ஆகிட்டு இருக்குது. கரண்ட் போயிடுச்சு. என்ன சொல்கிறது, வெங்காயம் பஜ்ஜியும் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போது எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஃபினிஷிங் பார்க்க. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பர்கரு, அப்புறம் கேப்சிகத்தில் ஒரு பஜ்ஜி, அப்புறம் ஆனியனில் ஒரு பஜ்ஜி, அப்புறம் தக்காளியில் ஒரு பஜ்ஜி செஞ்சுருக்கிறோம். வாங்க, இது நாங்கள் எப்படி செஞ்சோங்கிற வீடியோ வந்து நான் கீழே தர்றேன்.
வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க அது எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோல் உருளைக்கிழங்கு உள்ள அது என்ன சொல்லுவாங்க, உருளைக்கிழங்கு வச்சு உள்ள வைப்பாங்கல்ல கட்லெட், அதெல்லாம் வைக்கலை. கட்லெட் வைக்காமலே வந்து நாங்கள் செஞ்சுருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, உங்களுக்கு தெரியுதா, தக்காளியில் போட்ட பஜ்ஜி. இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியனில் போட்ட பஜ்ஜி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மீதி அதில் வச்ச இந்த குட்டி குட்டி கேப்சிகம் இருந்தது. சரி, அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்சிகம் இருக்குல்ல, குடமிளகா, அதில் செஞ்ச பஜ்ஜி. இப்போ வந்து இவ்வளோ பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா டேஸ்ட் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. இப்போ ஆனியன் பார்க்கலாம். ஆனியனும் சூப்பராக இருக்குது. பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து என்னென்னா நம்ம கொஞ்சம் மயோனிஸ் கொஞ்சம் சாஸு தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பஜ்ஜி, இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து மயோனிஸும் சாஸும் வச்சுருக்குறோம். பர்கர் இருக்குது. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஊரில் வந்து ஈவினிங் வந்து மழை பெஞ்சதுங்க. அப்போது என்ன சொன்னாங்க, பிள்ளைகளாம் ஏதாவது கொஞ்சம் வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். கடையில் வந்து பெரும்பாலும் வாங்கி சாப்பிட எங்கள் வீட்டுக்கார் விட மாட்டார். இருந்தாலும் சரி வீட்டில் ஹெல்த்தியாக நம்மளே செய்யணும்னு சொல்லுவார். அதனால சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பர்கரும் இந்த பஜ்ஜி இதெல்லாம் செஞ்சுருக்கோம். திருப்பியும் சொல்ல இது எப்படி செஞ்சுக்கிற வீடியோ நான் கீழே தரேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.